ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவோட் லெவல் ட்ரேடிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் மாத்திரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு கிவ் அவே சேலஞ்சும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் லைக் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம சேனலில். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு கேஷ் வந்து வின் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees. ஸோ இந்த கிவ் அவே சேலஞ்ச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், பட் நியூவாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது இது என்னது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் நம்பர் வந்து ஃப்ளாஷ் ஆகும், சரிங்களா? பட் அந்த கோட் நம்பர் வந்து ஒரு 5 செகண்டுக்கு தான் வரும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நம்பர் வரும், சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம், சரிங்களா? ஸோ இது நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த கோடு யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கோடை ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 rupees நான் ஜிபே பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் அப் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம், சரிங்களா? அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஒரு ரியலாக ட்ரேட் பண்ணுறத வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக டே 1லேருந்து டே 100 வரைக்கும் நான் காமிக்கிறேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இந்த கிவ் அவே சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு 500 rupees வின் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் 500 rupeesம் வின் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்கள் கற்றுப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிவ் அவே சேலஞ்ச் வந்து எந்த யூடியூப் சேனலும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடல. ஸோ நான் தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஏர்னும் பண்ணலாம் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் யார் டைப் பண்ணுறாங்களோ அந்த கோடை அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 rupees நான் ஜிபே நான் பண்ணுவேன், சரிங்களா? அண்ட் அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க, யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும், சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அதாவது ஒரு 5ஆம் கிளாஸ் பையனுக்கு கூட புரியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். அது நீங்கள் கவலையப்படாதீங்க. அண்ட் என்னோட மாஸ்டர் லெவல் ஸ்ட்ராட்டஜி வந்து தனியாக நான் எடுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனல் ட்ரைனிங்கும் நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய மாஸ்டர் லெவல் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் 5,000 நான் சார்ஜ் பண்ணுறேன். அதாவது ஆன்லைன் ஜூமில் சொல்லிக் கொடுக்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட வந்து படிக்கணும் அப்படின்னா 18,000 சார்ஜ் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவர் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு. நான் ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டே 1லேருந்து டே 30 வரைக்கும், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் அண்ட் கட்டாக ஃப்ரம் டே 1லேருந்து டே 32 வரைக்கும் இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுக்க போகிறேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் எமோஷன்ஸ், டிசிப்ளின், இதெல்லாம் நான் ஆல்ரெடி என்னோடய பாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த ப்ராக்டிஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஸோ நாட் ஓன்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போது செஸ் பிளேயர் ஆனந்த் இருக்கார், சரிங்களா? விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 நாள் செஸ்ஸு கற்றுக்குறீங்க. ஸோ ஒரு 11th டே உங்களால் அவரை மாதிரி ஆக முடியுமா? முடியாது. ஏன்னா
செஸ் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் வச்சு தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ட்ரேடிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் தேவை, செஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் தேவை. சரிங்களா? ஸோ செஸ்ஸும் ட்ரேடிங்கும் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ண போனால் ஒன்று தான். அதுக்கும் டிசிப்ளின் தேவை, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், கரெக்டாக உங்கள் ஆப்போனண்ட் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு ப்ளே பண்ணணும். ஸோ செஸ் அண்ட் ட்ரேடிங் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேம் தான். ஸோ உங்களை நான் இப்போ போர் அடிக்க விரும்பலை. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்டரில் போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிவட் பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு வந்து லைக் பிவட் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியாது. ஸோ சில பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன் இன்றைக்கி இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் கூட சில பேருக்கு தெரியாது பிவட் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு. பட் கேள்விப்பட்டிருப்பாங்க, அந்த நேம் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி டீட்டெயில்டாக சூப்பராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியும் தருவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வெளியே காசு கொடுத்து நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் எடுத்துன்னு வருவேன் இதுக்கப்புறம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டெய்லி அப்டேட்ஸ் வந்து என்னோடய கம்யூனிட்டி குரூப்பில் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சாப்டர் உள்ள போகலாம். ஸோ சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எனக்கு வந்திருக்கு. ப்ளஸ் யூடியூப்லேயும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அந்தளவுக்கு இப்போது டைம் இல்லாதனால தான் நான் வந்து யாருக்கும் நான் ரிப்ளை பண்ணலை. பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இண்டிவிஜுவலி ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ்க்காகவும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, டவுட்ஸுக்கும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் ஒரு நாள் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரேடிங்கும் பண்ணோம், ரெக்கார்டிங்கும் பண்ணோம், எடிட்டிங்கும் பண்ணோம், கிளைண்ட்டுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ நிறைய டைம் இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் ரிப்ளை வரும், பட் கொஞ்சம் லேட்டாக வரும். ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க என்கிட்ட இருந்து ரிப்ளை வரல அப்படின்னு. பட் கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி உள்ள போகலாம். சாரி ஃபார் த டிலே. ஸோ ஸ்ட்ராட்டஜி உள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சார்ட் நீங்கள் பாருங்கள். இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட்டாகவே இருக்கும். பிவோட் லெவல்னா என்ன, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இதுன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இதில் வந்து R1 என்ன, S1 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது என்ன சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர்னு கேட்டால் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ பிவட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவட் பாயிண்ட்னா மார்க்கெட்டோட மிடில் லைன் மாதிரி. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், பிவட் பாயிண்ட் நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மார்க்கெட்டோட மிடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இதில் வந்து நம்ம பை பண்ண போகிறோமா இல்லை செல் பண்ண போகிறோமா, அதை தான் இந்த பிவட் பாயிண்ட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நான் சொல்லித்தரேன் பிவட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு. அதாவது ஒரு சீசா வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடும் இல்லையா சீசா, அந்த சீசா வந்து இமேஜின் பண்ணுங்கள். இந்த நடுவில் ஒரு போல் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த மார்க்கெட்டோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் சார்ட்டில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பிவோட் பாயிண்ட்னா நம்ம ஷார்ட் டேர்மில் பிபி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிபினா பிவோட் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு பிபி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் வச்சு தான் நம்ம வந்து ஓரளவுக்கு டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படின்னு. சரிங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து எங்கே பை எடுப்போம் எங்கே செல் எடுப்போம், எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஐடென்டிஃபை த பை ட்ரெண்ட். ஸோ ஒரு பை ட்ரெண்டு எப்படி நம்ம பிவோட் பாயிண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசா வச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளும் கொடுக்க போகிறேன். ஓகே, ரொம்ப ஈஸி தான். இந்த சீசா மேல் பக்கம் டில்ட் ஆகுதுன்னா பசங்க மேல் பக்கம் போயிடுவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா
ப்ரைஸும் மேல் பக்கம் போகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பிவட் பாயிண்ட்னு வச்சுங்க. ஸோ இந்த பிவட் பாயிண்ட்டை தாண்டி மார்க்கெட் மேலே போகுதுன்னா மார்க்கெட் வந்து ஃபார் நீங்கள் பைலாம் போனோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் லைன். ஓகே, இதுதான் பிவோட் லைன். இப்போ இந்த மார்க்கெட் நீங்கள் பாருங்க, இப்போ கீழேந்து அப்படியே இப்படி மேலே போகிறான் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிவோட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணதும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ மேலே போனாலும் ரிவர்ஸ் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. மேலே போனால் ரிவர்ஸ் ஆகும். பட் எங்கே ரிவர்சல் ஆகும் அதையும் நான் வந்து இந்த சாப்டரில் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். சரிங்களா? பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிவட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே நான் சீசாவில் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு அர்த்தம். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கும். ஸோ இப்போ பாருங்கள், சீசா வந்து கீழ் பக்கத்தில் டில்ட் ஆகுதுன்னா பசங்களும் வந்து அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்லேயும் நான் சொல்ல வரேன். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போகும். அதாவது இப்போ இந்த பிவட் பாயிண்ட் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பிவட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த பிவட் பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில லெவல்ஸும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் என்ன அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில கன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கும். வெறும் பிவட் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர், பின்பார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து இந்த கோர்ஸில் வந்து நான் கவர் அப் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிவட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த பிவட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இண்டிகேட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு லிங்க் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அந்த இண்டிகேட்டரை உங்கள் எம்டி ஃபைலில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து உங்கள் சார்ட்டில் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவட் பாயிண்ட் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் டவுன்லோடும் நீங்கள் பண்ணி உங்கள் எம்டி ஃபைலில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த பிவட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த கால்குலேஷன், அதாவது இந்த பிவட் பாயிண்டர் கால்குலேஷன் வந்து அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் இதில் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது எஸ்டர்டே ஹை இருக்குது பாருங்கள். அதாவது அந்த மார்க்கெட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்டு அதை நீங்கள் மார்க் பண்ணீங்க. அதே மாதிரி மார்க்கெட்டரு, அதாவது எஸ்டர்டே மார்க்கெட்டர் லோயஸ்ட் பாயிண்ட் அதையும் வந்து மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து எஸ்டர்டே ப்ரைஸ் இதுதான் அப்படின்னு வச்சுங்க. இது வந்து எஸ்டர்டே லோ அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்டர்டே மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது மூணுத்தையும் வந்து அதாவது ஹை, லோ, க்ளோஸ் இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணி அந்த வர ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 1.0810 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 100% ஃப்ரீ இண்டிகேட்டரும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் போட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிவட் பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ பிவட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா,
அந்த மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிவோட் பாயிண்ட் வந்து அது மென்ஷன் பண்ணிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது இப்போ பாருங்கள், இப்போது இன்னத்த மார்க்கெட் இது சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து May 15th. ஓகே, ஸோ இந்த May 15th நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து பிபின்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பிவோட் பாயிண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு இந்த மார்க்கெட். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த இடத்துல உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்டை அது மென்ஷன் பண்ணிடும், இதுதான் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை டச் பண்ணி பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த பிரேக் அவுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை நான் நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த பிவோட் லைனை வந்து அவன் கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்க்கு போகலாம். ஓகே, ஸோ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறான். ஸோ கிராஸ் பண்ணும்போது பாருங்கள் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே தான் வந்துருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இது நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதும் ஈஸியாக தான் இருக்கும். பட் இது வந்து எப்படின்னா சில கன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எப்போ பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் த பிவோட் பாயிண்ட் இருக்கணும். எபோவ் த பிவோட் பாயிண்ட் போனால் பை. அதாவது நல்லா பார்த்துங்க, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு வச்சுங்க. இப்போ இதை வந்து தொட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிறான். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் வருது வச்சுங்களேன் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ அந்த பிவோட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணால் வி ஷுட் பை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பை கன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல் கன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் உல்ட்டா. ஓகே, அதாவது எப்படின்னா இப்போ வந்து இங்கே ஒரு பிவோட் பாயிண்ட் போடுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி வரான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணதும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து செல் போட்டு இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ பிலோ த பிவோட் பாயிண்ட் போகிறோம் அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் செல். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குன்னு தான் போகும். அதை நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா, ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 5,000 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க வெளியே. பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். ஸோ இன்னமும் நிறைய இருக்குது விஷயம் இதில். ஸோ 1 by 1 நம்ம கண்டிப்பாக இதில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் பிவோட் பாயிண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், இஃப் த ப்ரைஸ் கோஸ் எபோவ் பிவோட் தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்ட்ராங் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இஃப் த ப்ரைஸ் கோஸ் பிலோ த பிவோட்னா மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகே, அண்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் அது வந்து அப் ட்ரெண்ட். சரிங்களா, அதே மாதிரி பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சேன். ஓகே, அடுத்த சாப்டர் நம்ம போவோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அதாவது சப்போர்ட் எங்கே ஃபார்ம் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் லெவலில் வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு ஈஸியாக அந்த சப்போர்ட் எங்கே ஃபார்ம் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும், அதை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியாதவங்களுக்கு
நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சும்மா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். அது ஒரு 30 செகண்ட்ஸில் முடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இப்போது மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா இது பேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழேருந்து மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகும், ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து கீழே போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் இண்டிகேட்டரில் உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிவோட் லெவல் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது R1 R2 அப்படின்னு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் R2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்பர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதாவது R1 இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே R2 வரும். ஃபஸ்ட்டு வந்து R1 வரும், அப்புறம் R2 வரும். ஸோ அந்த R1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட் கொடுக்கும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு இண்டிகேட்டரில் காமிக்கிறேன். ஸோ காமிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிவோட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R1 R2 2 லைன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிவோட் லைனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 2 லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பிவோட் லைன் அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ இந்த பிவோட் லைனை உடைக்குது. ஓகேங்களா? இப்படி உடைக்குது. ஸோ உடைக்கும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்குது, கீழே வந்து செல் ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு செல் பண்ணுறீங்க வச்சுங்களேன். ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸும் ஆகும்னு தெரியும் இல்லையா? அதுதான் இந்த சப்போர்ட் லைன் S1. அதே மாதிரி இங்கே S2. ஸோ அது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு S1 சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் லைனும் கொடுத்துரும், S2 சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் லைனும் கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இந்த செல்லு வந்து அப்படியே இதை தொட்டானா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அதே மாதிரி திரும்ப இப்போ மார்க்கெட் கீழே போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா S1 S2 2 இருக்குது பார்த்தீங்களா? இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த S2 தான். இந்த ஸ்ட்ராங் லோயர் சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எப்போவுமே. ஸோ இதில் நீங்கள் S1ல் பண்ணுறதுக்கு பதிலாக S2ல் பண்ணுறது பெட்டர் எப்போவுமே. அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து R2, இந்த R2ல் நீங்கள் வந்து செல் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆனதும் பாருங்கள், இங்கே வந்து நம்ம பிவோட் பாயிண்ட் லெவல் வந்து இண்டிகேட்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கு. இப்போது இதை வந்து இங்கே தொடுறோம். சரிங்களா? ஆனால் ரொம்பலாம் கீழே போகல. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் செகண்ட் டைம் தொடுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கன்ஃபர்மேஷனுக்கு. அப்படி உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் வேண்டாம் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேண்டில் வந்து இந்த க்ளோசிங் பொசிஷன் இருக்குது பாருங்கள். இந்த க்ளோசிங் பொசிஷனுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆனதும் இங்கே ஒரு செல் பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு செல் பண்ணுறோம். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனரை நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட்டு. இல்லாட்டி இந்த பிவோட் பாயிண்ட் இடம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேமர், ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆனால் கூட நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஹேமர் பார்த்துங்க, இல்லாட்டி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே செல் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த செல்லை வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கும் தான். ஏன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி பாருங்கள் S1 அப்படின்னு, அதாவது சப்போர்ட் 1 சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி லைன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பிவோட் லைன் இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா
இப்போ இந்த பிவோட் லைனை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து இது இருக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சப்போர்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்போர்ட் வந்தால் நம்ம பை பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த பிவோட் பாயிண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கீழே வந்திருக்கான். ஸோ நம்ம செல்லிங்லேயும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம இந்த செல்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேக் ப்ராஃபிட் வந்து இந்த சப்போர்ட்டை தான் வச்சுப்போம் டேக் ப்ராஃபிட்டாக. ப்ளஸ் இந்த சப்போர்ட் இடத்துல தான் மார்க்கெட் வந்து மேலேயும் போகும் அப்படின்னு நமக்கு காமிக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் S1 சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி ஒரு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிப்புலேருந்து ஒரு 20 பிப்பு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் தான், ஸ்விங்கு கிடையாது. ஸ்விங்கு வந்து நான் தனியாக என்னோடய கோர்ஸில் நான் எடுக்கிறேன். அது வந்து அதுக்கு நான் சார்ஜஸ் பண்ணுறேன் என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் ரிவீல் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் தான். ஸோ ஸ்கேல்பிங்கில் நீங்கள் ஒரு 10 to 20 பிப்ஸ் தான் எடுக்க முடியும். பட் என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 100 பிப்பு ஃபார் கரன்சிஸ் எடுக்கிறேன் அண்ட் 200 பிப்பு ஃபார் கோல்டு நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து இங்கே புல் பேக் ஆகுது பாருங்கள். இதை நான் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புல் பேக் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதில் ஒரு 10 பிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ இங்கே கூட வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் ஒரு புல் பேக் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பை பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் டச் பண்ணது பார்த்தீங்களா, அப்போது பை இல்லைனா செல் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். சும்மா இதே ப்ரைஸை வந்து மார்க்கெட் டச் பண்ணுதுன்னா அப்போது எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பை. அதாவது இந்த பிவோட்டை வச்சு நம்ம எப்படி எங்கே பை பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இங்கே வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிவோட் பாயிண்ட் லைன் வந்து இங்கே முன்னாடியே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதை டச் பண்ணுறான். இதை டச் பண்ணதும் நம்ம வந்து பையோ செல்லோ எதுவும் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கன்ஃபார்மேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த கன்ஃபார்மேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒன்று நீங்கள் மூவிங் ஆவரேஜு அதை வந்து 50 பீரியடில் வச்சுங்க. அதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்த பிவோட் பாயிண்ட் இடத்துல ஏதாச்சும் ஹேமர் ஃபார்ம் ஆகுதா இல்லாட்டி இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகுதா அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதுவும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகுது பாருங்கள். இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் சொல்ல போனால். பட் நான் சொல்கிறேன், அதாவது இங்கே கூட நீங்கள் பாருங்கள், இது வந்து இவ்வளோ தூரம் கீழே போகிறான். கீழே போயிட்டு திரும்ப இந்த பிவோட் லைனை தான் டச் பண்ணுறான் பாருங்கள். இப்போ இங்கே டச் பண்ணதும் பாருங்கள் என்ன கேண்டில் ஃபார்ம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே வந்து அப்படியே ஒரு புல் பேக்காக இருக்கான் பாருங்கள் டச் பண்ணதும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெசிஸ்டண்ட்டாக மாறுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி மாறி கீழே வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ நான் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுவேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே மார்க்கெட் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான் வச்சுங்களேன். ஸோ இங்கே S1 இருக்குது பாருங்கள். ஸோ S1னா சப்போர்ட் 1. ஸோ சப்போர்ட் 1 வந்தால் நம்ம வந்து பை ஆர்டர் தான் ப்ளேஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இந்த பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ புல் பேக் மாத்திரம் நீங்கள் பார்த்துங்க. புல் பேக் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு அர்த்தம். ஸோ அது கூட ஒரு 10 பிப்பில் நீங்கள் வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 நீங்கள் வச்சுங்க. 10 பிப்பு ஸ்டாப் லாஸ், 10 பிப்பு டேக் ப்ராஃபிட் வச்சுங்க. ஏன்னா
நீங்கள் வந்து 10 பிப்பு டேக் ப்ராஃபிட் வச்சு 50 பிப்பு எஸ்எல் வச்சிங்கன்னா அது அந்த மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடிப்படும். சரிங்களா? ஸோ எப்போவுமே 10 வச்சுங்க. இப்போ 20 பிப்பு நீங்கள் டிபி வைக்கிறீங்கன்னா 20 பிப்பு ஸ்டாப் லாஸும் வச்சுங்க. ஓகே. பட் இந்த பிவோட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் டைம்லலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ நியூஸ் வந்து ஏதாவது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் பிவோட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டெக்னிக்கல் பிவோட் பாயிண்ட்டுங்கிறது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் டைம் ஃப்ரேம் அண்ட் பேர்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு பிவோட் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கரன்சி பேர்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, எக்ஸே யூஎஸ்டி அதாவது கோல்டு, அப்புறம் US30. ஓகே. ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 பேர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா 1 hour, இல்லைனா 4 hour சார்ட். இந்த 4 பேர்ஸை மாத்திரம் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள் டெய்லி. சரிங்களா? ஸோ நான் இண்டிகேட்டர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்கள் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் MQL ஃபைன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அந்த இண்டிகேட்டரில் நான் கொடுக்குற இந்த ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் MT5 வந்து ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட்டில் போயிட்டு இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு கஸ்டம்ஸில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இதில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். பட் இந்த பிவோட் பாயிண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்லா பக்காவாக இன்னும் நீங்களும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் பிவோட் பாயிண்ட்ஸ் பற்றியெல்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது லைக் நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பிவோட் பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பட் நீங்கள் இப்போது நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா லேகிங் கிடையாது, சொல்லப்போனால் லேக் ஆகாது. ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் கொடுக்கும். பட் இது வந்து லேகிங் கிடையாது. ஒரு தடவை அது கொடுத்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நானும் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன். இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவே சேலஞ்ச் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸ்ட்ராட்டஜியை படிக்கும்போது திரும்ப ரிவைண்ட் கூட பண்ணி பாருங்கள். அந்த கோடை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து என்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees கேஷ் ப்ரைஸ் நான் ஜிபியில் அனுப்புவேன். சரிங்களா? ஸோ கீப் ராக்கிங் கைஸ். நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஷேர் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோஸ் எல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். தேங்க்யூ.